இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்று இயேசுவின் பணியாளர்களிடம் பகைமை பாராட்டுவதும், அவர்களை எதிரிகளாக பாவிப்பதும், மிரட்டுவதும், அவர்களை அவமானப்படுத்துவதும் தொடக்க காலத்திலிருந்தே இன்றைக்கு நேற்றல்ல, வரலாற்றில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி எதிர்ப்புகள் வருகின்ற போது அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசுவே சிறந்த எடுத்துக்காட்டு. பரிசேயர்கள் சிலர் இயேசுவின் மீது நல்ல எண்ணமும் அன்பும் கொண்டவர்கள். தங்களுக்கு கிடைத்த தகவலை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவருக்கு எதிரான சதி திட்டங்களை அவரிடத்தில் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டதும் இயேசு பயந்து விடவில்லை, ஓடிடவும் இல்லை. மாறாக நியதிற்காக, நீதிக்காகவும் இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும் என்கிறார். இன்று நாம் இயேசுவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை, எதிர்கொள்கின்ற பிரச்சனையில் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமலும், வாழ்க்கையின் சவால்களை துணிவோடு சந்திக்கவும், அவருடைய வாழ்வையே மிகப்பெரிய பாடமாகவும், அவருடைய வாழ்க்கை பயணம் சிறந்த உந்து சக்தி என முடிவெடுப்பதும் மிக சிறந்தது என்கிறார். மேலும் பவுல் ரோமையருக்கு எழுதிய இன்றைய வாசகத்தில் குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்றும், நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் என்றும், இறை நம்பிக்கையில் வெற்றியின் சுடர்களாய் திகழ இணைவோம் இக்கல்வாரி திருப்பலியில். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளா நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளா நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம் விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கிய செல்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் பொது காலத்தினுடைய 30வது வாரம் வியாழக்கிழமை. இந்த நாளில் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய இல்லத்திலே கூடி வந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாம் செலுத்தக்கூடிய இந்த நன்றி பலியானது நம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுள் அன்பிலிருந்து எந்த படைப்பு பொருளும் நம்மை பிரிக்கவே முடியாது. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 31 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேற எந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவி அருளும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். இது ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். பல்லவி. என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன், பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார், தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 13 வசனங்கள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிட வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் ரோமருக்கு எழுதப்பட்ட கடிதம் 8வது அதிகாரம் 31 முதல் 39 வரை. மேலும் லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 31 முதல் 35 வரை. மிகவும் சிறப்பு வாய்ந்த வாசகங்கள் என்றே சொல்ல வேண்டும். விவிலியமே சிறப்புக்குரியதுதான். அந்த சிறப்புக்குள்ளே இன்னொரு சிறப்பை தேட வேண்டுமானால் இந்த 2 பகுதிகளையும் சொல்ல முடியும். இந்த 8வது அதிகாரம் ரோமையர் எழுதப்பட்ட திருமுகத்தில் புனித சின்னப்பர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? புனித பவுல் தன்னுடைய இந்த கடிதத்தின் முதற் பகுதியின் முடிவுரையை இந்த ரோமையர் 8:31 முதல் 39 வரை வெளிப்படுத்துகிறார். இந்த முடிவுரை பகுதி ஒரு வெற்றி பாடலாய் அமைத்துள்ளார். இது ஒரு வாகை சூடும் பாடல் என்றே நாம் சொல்ல வேண்டும். தூய ஆவியார் அருளும் வாழ்வு வாழும் நம்பிக்கையாளர் வெற்றி வாகை மட்டுமே சூட்டுவார்கள் என்பதை இன்றைய இந்த முதல் வாசக பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. வசனம் 31, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம்பியுடையான் படை கஞ்சான் என்பார்களே, அதுபோல உள்ளது தூய பவுலின் இந்த கூற்று. இந்த ஆழிசூழ் உலகானது ஒரு போராட்ட களம். இதில் எவ்விதமான சந்தேகமும் யாருக்கும் இல்லை. நமக்கு எதிராக போராடும் எதிரிகள் பலர் இருக்கின்றார்கள். நமது உடலே நமக்கு எதிரி, இந்த உலகு நமக்கு எதிரி. வசனம் 39 சொல்லுகிறது, உன்னதத்தில் உள்ளவை, ஆழத்தில் உள்ளவை, நிகழ்காலம், வருங்காலம் அனைத்துமே நமக்கு எதிரிகளாய் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புனித சின்னப்பர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், ஆண்டவர் நமக்கு சார்பாய் இருக்கின்ற போது எனக்கு என்ன நேர்ந்து விட போகிறது? எனவே என்னுடைய எதிரிகள் யாராய் இருந்தால் நமக்கு என்ன? எத்தனை பேராய் இருந்தால்தான் நமக்கு என்ன? எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் நமக்கு என்ன? பார்வையில் படுபவராகவோ அல்லது பார்வையில் படாதவராகவோ இருந்தால்தான் என்ன? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்
ஆமென். கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? எனக்கு வலுவூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொன்னவர் தானே புனித சின்னப்பர். எனவே அவரே சொல்லுகிறார், கடவுள் நம் சார்பாக இருக்கிறார். விடுதலை பயணம் நூல் 14வது அதிகாரம் 14-15 வசனங்களில் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நமது சார்பாக போரிடுவார் என மோயிசன் சொல்லுகிறார். அந்த செங்கடலை கடக்கின்ற போது எகிப்து மக்கள் கலக்கமுற்று அவர்கள் சொல்லுவார்கள், கடவுளே அவர்களுக்கு சார்பாக நின்று போராடுகிறார், வாருங்கள் நாம் ஓடிப்போவோம் என அவர்கள் கூக்குரலிட்டு பின்வாங்குவார்களே. அப்படிப்பட்டவர் நம் ஆண்டவர். ஏன் கடவுள் நம் சார்பில் நிற்க வேண்டும்? திருவசனம் 32 சொல்லுகிறது, தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாமல் இருப்பாரோ என கேட்கிறது. சொந்த மகனென்றும் பாராமல் தனது மகனை நமக்காக கொடுத்த கடவுள் நமக்காக போராடாமல் இருப்பாரோ? எளிமையாக சொல்ல வேண்டுமானால் தொடக்க நூல் 22:16 இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அங்கே 16வது வசனத்தில் ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். எனவே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பல்வேறு விதமான அருட்கொடைகள் வல்லமைகள் அனைத்தையும் அவருக்கு தருவதாக. எனவே ஆபிரகாமுக்கு எல்லா விதமான ஆசிரையும் கடவுள் வாரி வழங்கினார் என இந்த 16 அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு எப்படிப்பட்ட துணிவை தர வேண்டும்? பயமே நம்மை பார்த்து பயப்பட வேண்டும். அப்படிப்பட்ட துணிச்சலை நமக்கு தர வேண்டும். ஏனெனில் ஆண்டவரே நமக்கு சார்பாக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு கேள்வி, ஏன் கடவுள் தம் மகனை நமக்கு கொடையாக கொடுத்தார்? தனது மகனை நமக்காக இழக்கவும் துணிந்தார். ஒரே வார்த்தையில் இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமானால், அவர் நம் மீது கொண்ட அன்பு. இதை தவிர வேறு எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. ஆம், கடவுள் தம் அன்பின் கொடையால் உலகம் அனைத்தையும் நட்புறவாக்கினார், தூய்மையாக்கினார் என இன்றைய வாசகத்தில் சொல்லுவார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அதே புனித பவுலடியார் 5:8 சொல்லுவார், ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் என சொல்லுவார். நல்லவர் ஒருவருக்காக உயிரை கொடுப்பதே அரிது. நாம் பாவிகளாய் இருந்த போதே நமக்காக அவர் தனது உயிரை கொடுத்தாரே. ஆனால் இதுதான் அன்பினுடைய எல்லை. தன் ஒரே மகனையே கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் என புனித அருளப்பர் சொல்லுகிறாரே. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என இயேசு சொல்லுகிறாரே. கடவுள் நம் மீது கொண்ட அன்பு, அவருடைய மகன் இயேசு நம் மீது கொண்ட அன்பு, இதுதான் அவர் நமக்காக தன் மகனை கொடுத்ததற்கான காரணம். அடுத்து வசனம் 35-36 பார்க்கிறோம், கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிக்கக்கூடியது எது? இப்படி ஒரு கேள்வியை கேட்ட புனித சின்னப்பர் நீண்ட நெடிய பட்டியல் ஒன்றை நமக்கு முன்னே தருகிறார். இந்த பட்டியலை படிக்கவே மலைப்பாய் உள்ளது. வேதனை, நெருக்கடி, இன்னல், பட்டினி, ஆடையின்மை, இடர், சாவு நீண்டு கொண்டே செல்லுகிறது. எனினும் இவை அனைத்திலும் வெற்றி மட்டுமே நாம் பெறுகிறோம் என புனித சின்னப்பர் சொல்லுகிறார். எனக்கு வாழ்வது என்பது கிறிஸ்துவே, சாவது ஆதாயமே என்ற புனித பவுல்
தனது வாழ்வில் பட்ட இந்த அனுபவத்தை 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 28 வரை உள்ள வசனத்தில் அவர் பட்டியல் எடுக்கிறார். இயேசுவுக்காக அவர் பட்ட இந்த பாடுகள். இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் காது கொடுத்து கேளுங்கள். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பலமுறை சிறையில் அடைப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வர்களாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது என அவருடைய பட்டியல் நீளுகிறது. ஏதோ புனித பவுலடியார் அனுபவித்த இந்த வேதனைகள் அவர் பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை. மாறாக ஒரு வாதத்திற்காக அந்த கொரிந்து நகரத்து மக்களிடத்துல இதை சொல்லுகிறார். நம்முடைய பட்டியல், இயேசு நம்மீது கொண்ட அன்பிற்கு பிரதி அன்பாக நமது பட்டியல் என்ன? புனித சின்னப்பர் மீட்கப்பட்ட அதே அன்போடுதான் நாமும் மீட்கப்பட்டுள்ளோம் என்றால் இன்று நமது பட்டியலையும் சிந்தனையில் கொண்டு வந்து பார்ப்போம். 2வதாக இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருமையானால் லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள இந்த வசனங்கள் இயேசுவின் எருசலேம் நோக்கிய பயணம் நீண்ட நெடிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணத்தில் ஒரு நிகழ்வு, அந்த பயணத்தில் ஒரு சிறிய உவமை, அந்த உவமையில் எருசலேம் பற்றிய இயேசுவின் கவலை தோய்ந்த அன்பை இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 31, 32, 33 ஏரோதை பற்றிய ஒரு எச்சரிக்கை செய்தியை சிலர் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். அந்த ஏரோதை பற்றி எச்சரிக்கையாய் இரும், உம்மை கொல்ல தேடுகிறான் என சொல்லப்பட்ட அந்த செய்திக்கு இயேசு அஞ்சவில்லை. உடனே அவ்விடத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்று நினைக்கவில்லை. எனது நம்பிக்கையை யார் மீது வைத்துள்ளேன் என்று அவருக்கு நன்கு தெரியும். எனவே இயேசு அச்சம் கொள்ளாமல் ஏரோதை இயேசு குள்ள நரி என விழிக்கிறார். இப்பெயர் ஏரோதுக்கு மிகவும் பொருத்தமானதாகவே நாம் பார்க்க முடியும். ஏனெனில் இந்த நரியானது தந்திரமானது, ஆனால் தைரியமானது என சொல்லுவதற்கு இல்லை. இரவில் வேட்டையாடும், மறைவில் வேட்டையாடும், நேரில் எதிர்க்க திராணியற்று ஓடி ஒளியக்கூடியது, ஒளியை பார்த்து பயப்படக்கூடியது இந்த நரி. ஏரோது உண்மையில் இந்த கயமை பண்புகளின் மொத்த உருவம் என்றுதான் சொல்ல வேண்டும். லூக்கா நற்செய்தி 23, 6 முதல் 12 வரை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சாவுக்கு பொறுப்பு ஏற்க பயந்து இந்த ஏரோது இயேசுவை பிலாத்துவிடம் அனுப்புகிறான். நமது செயல்களுக்கு நாம் பொறுப்பு ஏற்காத போது, பொறுப்பு ஏற்க தயங்குகின்ற போது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து என்னவென விழிப்பார். அடுத்து இயேசு எருசலேம் நோக்கி செல்கிறார். அது ஒரு நீண்ட பயணம். புனித லூக்கா நற்செய்தியில் நாம் பார்ப்பது, இயேசு தனது இறப்பை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். இயேசு மற்ற குற்றவாளிகளைப் போல தீர்ப்பிடப்பட்டு சாவதற்காக அல்ல, மாறாக எருசலேம் நிகழ்வு,
இயேசுவின் மனித வாழ்வின் நோக்கம். எருசலேம் நிகழ்வு இயேசுவின் மனித வாழ்வின் சிகரம். எருசலேம் நிகழ்வு இயேசுவின் மனித வாழ்வின் நிறைவு. எருசலேம் நிகழ்வு இயேசுவின் மனித வாழ்வின் முழுமை. எருசலேம் நிகழ்வு இயேசுவின் மீட்பு திட்டத்தின் அங்கம். எருசலேம் நிகழ்வு இயேசுவின் அன்பின் உச்சம். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என சொல்லுகிறார். திருவசனம் 34, லூக்கா நற்செய்தி. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உமக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதுதான் இயேசுனுடைய ஆதங்கம். இதே பகுதியை மத்தேயு நற்செய்தி 23:37 கூட நாம் பார்க்க முடியும். எருசலேம் ஒரு மந்திர சொல், இனம் புரியாத புதிர் நிறைந்த ஒரு சொல். தாவீதினுடைய நகரம், அரசர்களின் நகரம், தூய நகரம். யூதர்களுக்கும் அது தூயது, கிறிஸ்தவர்களுக்கும் தூயது, இஸ்லாமியர்களுக்கும் கூட அது தூய தலமாகவே பார்க்கப்படுகிறது. அமைதியின் நகரம் என்பதுதான் அந்த பெயரின் பொருள். ஆனால் இன்று அங்கே அமைதியை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கடவுளின் கால்மனை என எருசலேமை பார்த்து நற்செய்தி சொல்லுகிறது. உலகம் அனைத்தின் பிரதிநிதியாக எருசலேம் இருக்கிறது. கடவுளை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நகரமாக. அங்கே இறைவாக்கினர்களை மாத்திரமல்ல, கடவுளின் ஒரே மகனையே எருசலேமுக்கு வெளியே தள்ளி கொலை செய்த நகரமாக அந்த நகரம் மாறிவிட்டது. எனவே இயேசு சொல்லுவார், கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைகளுக்கு அடியிலே கூட்டி சேர்ப்பது போல நான் உம்மை கூட்டி சேர்க்க எத்தனையோ முறை முயற்சி செய்தேன் என சொல்லுவார். The tender love of God for his people. எந்த ஒரு உயிரினமும், பறவையாய் இருப்பினும், விலங்குகளாக இருப்பினும், மனிதராக இருப்பினும், தன்னுடைய சிறு பிள்ளைகளை அவை எப்படி பாதுகாக்கின்றன என்பது நமக்கு தெரியும். ஒரு காக்கை ஒரு மரத்திலே கூடு கட்டி இருக்கிறது என்றால், அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரித்திருக்குது என்று சொன்னால், அதன் அடியிலே நின்று அது உற்று பார்த்தால் போதும், அதற்கு அப்படிப்பட்ட ஒரு வேகம் வரும். அவர்களை கொத்தி சத்தம் போட்டு அவர்களை அந்த இடத்தை விட்டு விரட்டவே முயற்சிக்கும். கொடிய விலங்குகள் கூட குட்டி ஈன்றிருக்கின்ற போது அதனுடைய ஆவேசம் மிக அதிகமாகவே இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா உயிர்களிடத்திலும் காணக்கூடிய இந்த அழகிய பண்பு இந்த கோழிகளிடத்திலேயும் காணப்படுகிறது. இது விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. இணை சட்ட நூலில் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கிறோம். அங்கே 32வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தம் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்லுவது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. பூலகின் முகடுகளில் அவனை வாழ செய்தார். வயல்வெளியின் விளைச்சலை அவன் உண்டான். கண்மலை தேனை அவன் சுவைத்தான் என தொடர்ந்து சொல்லிக்கொண்டே செல்லுகிறது. ஏசாயா புத்தகம் 31வது அதிகாரம் 4, 5 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே, சிங்கமோ இளஞ்சிங்கமோ தன் இறைமேல் பாய்ந்து கர்ச்சிக்கும் போது மேய்ப்பர் கூட்டம்
தனக்கு எதிராய் எழுப்பும் கூக்குரலால் தீயில் அடைவதில்லை. அவர்கள் ஆரவாரத்தை பொருட்படுத்துவதில்லை. அதுபோல் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார் என சொல்கிறது. இவ்விதமே சங்கீதம் 17:8, 57:1, 61:1, 63:1, 91:4 பறவையையும் அதன் குஞ்சுகளையும் பற்றி விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். கடவுள் அவ்விதம் நம் மீது அக்கறை கொண்டவராக, அரவணைக்க கூடியவராக இருக்கின்றார். கடைசியாக இந்த பறவை பற்றி அல்லது கோழியும் அதன் குஞ்சுகளையும் பற்றி திருச்சபையினுடைய புனிதர்கள் பலரும் அதை விவரித்து சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலது என பார்த்தால் புனித அகுஸ்தினார் அவர்கள், இப்போ நகரத்து அகுஸ்தினார் அவர்கள் தாய் கோழியை இயேசுவோடும் விரித்திருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் கோழியின் இறக்கைகளையும் எருசலேமில் மக்களை கோழியின் குஞ்சுகளுக்கும் ஒப்பிட்டு சொல்லுவார். புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் காற்று பலமாக வீசும்போது கோழி குரல் கொடுத்து தனது குஞ்சுகளை அதன் இறக்கைகளுக்கு அடியிலே சேர்த்து கொள்வது போல கடவுள் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அபாயங்களின் போது அவருடைய இறக்கைகளுக்கு இடையிலே அடைக்கலம் தேட நம்மை அழைக்கிறார். அலெக்சாந்திரியா நகரத்து புனித சிரில் அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த கோழியின் இறக்கைகள் இரண்டும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறது என்றும் அதிலே அடைக்கலம் செல்லக்கூடிய அனைவரும் பாதுகாப்பை அடைவார்கள் என்றும் அலெக்சாண்ட்ரியா நகர் புனித சிரில் சொல்லுவார். கடைசியாக புனித அம்புரோஸ் அவர்கள் கோழி குஞ்சுகளை கட்டாயப்படுத்தி தனது இறக்கைகளுக்கு அடியிலே சேர்ப்பது இல்லை. தனது அன்பினால் அது கொடுக்கக்கூடிய அந்த குரலிலே அந்த குஞ்சுகள் அடைக்கலம் தேடி அதன் இறக்கைகளுக்கு கீழே வந்து பதுங்கிக் கொள்ளுகின்றன. இயேசுவின் அன்பு இன்று உங்களையும் என்னையும் அவருடைய பாதுகாப்பின் நிழலிலே அடைக்கலம் தேட அழைக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். அறுவடையின் நாயகரே எம் இறைவா, திரு அவையினை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் இறை நம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் அதே நம்பிக்கையால் நீர் அளிக்கும் வாழ்வை இறை மக்களுக்கு எடுத்துரைக்கும் கருவிகளாக திகழ்ந்திடவும் இறை அழைத்தலை அதிகரிக்க செய்யும் சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்திடவும் உமது அருள் தந்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் நேர்மையான ஆட்சி புரியவும் மனித நேயமிக்கவர்களாய் வாழ்ந்து மக்களை வழிநடத்திடவும் நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தவும் இயற்கையை பேணி காத்திடவும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு சரியான அணுகுமுறையை கையாண்டு சாதி மதம் இல்லாத நாட்டையும் மக்களையும் காத்திட நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம்மை நோக்கி கூக்குரலிடும்போது அதனை கேட்டு நீதி வழங்குகிறீர் என்பதை அறிந்துள்ள நாங்கள் எங்களது அனைத்து தேவைகளின் போதும் துன்ப துயரங்களின் போதும் உம்மை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு எங்கள் இறை வேண்டல்களை சமர்ப்பிக்கும் போது நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து எங்களை உமது அருளாலும் ஆசீராலும் நிரப்பிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வு சூழலில் நாங்கள் தவறி விழும்போது
எங்களுக்கு கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் எங்கள் வாழ்வை சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ்வதற்கும் உம்மால் அருளப்பட்டுள்ள இறைவார்த்தை எங்களை வழிநடத்தும் போது நாங்கள் அதற்கு செவிசாய்த்து அது எங்களுக்கு காட்டும் செம்மையான நேரிய பாதையில் வாழ்ந்திடும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வீதியில் விழுந்த விதைகளுக்காக உழைக்கும் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் இயேசுவின் வலிமை பெற்றவர்களாகவும் என்றும் உமோடு இணைந்திருக்கும் மலராகவும் வீதியில் உள்ளவர்களின் மாண்பையும் மேன்மையும் பெற்றிடவும் அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்திடும் சவால்களையும் துணிவோடு சந்தித்து உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் அவர்களை அரவணைத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் இவ்வுலகில் வாழும் நாள்கள் வரை உமக்காக உம்மில் வாழ்ந்த புனித பவுலை போல உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என்ற உறுதியோடு சொல்லக்கூடியவர்களாக இறுதி வரை உம்மில் நிலைத்திருக்கும் வாழ்வை நாங்கள் வாழ்ந்திடும் வரமருளிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கழிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தில் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உம்மையெல்லாம் ஒரு தெய்வம் இல்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் மது கையிலிருந்து திருவழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்று கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சிறு
அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நீர அப்பமீது விண்ணகம் தருவது, ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.